சீனாவின் ஷாங்காயிலிருந்து ஜப்பானின் டோக்கியோவிற்கு சென்ற ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது 26,000 அடி உயரத்திலிருந்து திடீரென கீழே சென்றதால் விமான பயணிகள் பீதி அடைந்தனர். ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737 விமானம் ஒன்று கடந்த ஜூன் 30ஆம் தேதி சீனாவின் ஷாங்காய் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இதில் விமான பணியாளர்கள் உட்பட 191 பேர் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை நோக்கி 26,000 அடி உயரத்தில் நடுவானில் பறந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென கீழே செல்ல தொடங்கி உள்ளது. இதனால் பயந்து போன பயணிகள் அலறிய நிலையில் உடனடியாக ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொள்ள விமான பணியாளர்களால் அறிவுறுத்தப்பட்டனர். அப்போது பயணிகள் சிலர் இதுதான் தனது கடைசி நிமிடம் என நினைத்து உலகிலிருந்து விடைபெறும் குறிப்பை எழுதத் தொடங்கினர். மேலும் சில பயணிகள் உயில் எழுதுவதும் உறவினர்களுக்கு கடைசி செய்திகளை வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியாக அனுப்புவதும், பலர் இன்சூரன்ஸ் விவரங்களையும் வங்கி பின் நம்பர்களையும் எழுதி தங்களது உறவினர்களுக்கு அனுப்பி உள்ளனர். இதற்கிடையே இந்த பதற்றமான சூழ்நிலையில் பயணிகள் யாரும் எதிர்பாராத நேரத்தில் விமானம் ஒசாகாவில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இது தொடர்பாக விமானத்திற்குள் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.